எம்பெருமான் திருவடிகளே சரணம். எம்பெருமாட்டி திருவடிகளே சரணம். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் திருமொழி அனுபவிச்சுருக்கோம். அதில் 2ஆம் பத்து இப்போ பார்க்க போகிறோம். 2ஆம் பத்தில் 3ஆம் திருமொழி. இது காது குத்துதல். குழந்தை வளர்ந்துருத்தோ இல்லையோ, இதுக்கு முன்னாடி நம்ம கண்ணன் பறந்து வளர்ந்து அவனுடைய ஒவ்வொரு குறும்புகளையும் பார்த்தோம். அச்சச்சோ காமிக்கிறது, அப்புறமா பின்னாடி கட்டிக்கிறது, அப்பூச்சி காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லையா. இப்போது அவனுக்கு வயசாகிடுது. இப்போ காது குத்த போகிறா. அது காது குத்துறதுக்கு வந்தால் தானே, அது எங்கேயோ ஓடிண்டே இருக்குது. அவனை காது குத்துறதுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரியாக இந்த 3ஆம் திருமொழியில் காது குத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்கிறார். அதில் என்னன்னாக்க, இந்த பாசுரங்களில் பகவானுடைய 12 திருநாமங்களும் இருக்குது. இந்த திருமொழியில் காது குத்துதல் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்திருக்கக்கூடிய இந்த பாசுரங்களில் பகவானுடைய 12 திருநாமங்களும் இதில் இடம்பெற்றிருக்கு. அதை பார்ப்போம். போய் பாடுடையனின் தந்தையும் தாழ்த்தான் பொருதிரல் கஞ்சன் கடியன் காப்பாருமில்லை கடல் வண்ணா உன்னை தனியே போயெங்கும் திருதே பேய்பால் முளையுந்த பித்தனே கேசவ நம்பி உன்னை காது குத்த ஆய்ப்பாளர் பெண்டுகள் எல்லோரும் வந்தார் அடைக்காய் திருத்தி நான் வைத்தேன். என்ன சொல்கிறானா, உன்னை பெற்றதனால் பெருமையுடைய உன் தந்தை வெளியே போயிருக்கார். அவர் வர்றதுக்கு வேறு நேரம் ஆறுது. இந்த கம்சனோ ரொம்ப கெட்டவன், உங்கள் அப்பா வேறு இங்கே இல்லை, கடல்வனனே உன்னை பாதுகாப்பதற்கு யாரும் இங்கே இல்லை. நீ போய் தனியே எங்கேயும் போய் தெரியாத. உங்கள் அப்பாவும் வெளில போயிருக்கார், உனக்கு இங்கே பாதுகாக்கிறவா யாரும் இல்லை. அந்த கம்சன் கெட்டவன், நீ போய் தனியாக எங்கேயும் இப்படி திரிஞ்சுன்னு இருக்காத. என்ன பூதனையின் நச்சுப்பால் குடித்தியே, அதனால் உனக்கு பித்தன் தலைக்கு ஏறி போச்சானே. கேசவா, உன் காது குத்தும் வைபவத்திற்காக ஆயர் குலத்தினர் எல்லாரும் கூடியிருக்கின்றனர். இப்போ காது குத்தி முதிச்சதும் எல்லாருக்கும் தாம்பூலம் தரணும். அதெல்லாம் நான் தயார் பண்ணி வச்சுட்டேன். நீ காது குத்திக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. இதில் கேசவா அப்படிங்கிற திருநாமம் ஒலிக்கிறது. மன்னப்பவள மருங்கினில் சாத்தி மலர்பாத கெங்கினியார்ப்ப நன்னி தொழுமவர் சிந்தை பிரியாத நாராயணா இங்கே வாராய் என்னற்கரியான பிரானே திரியை எரியாமே காது கெடுவன் கண்ணுக்கு நன்றும் அழகும் உடைய கனக கடிப்பும் இவையா. உன்னை வணங்குபவர்களின் மனதை விட்டு அகலாதிருப்பவனே நாராயணா. அந்த அரக்கு நிறத்தை உடைய அந்த பவழ விதத்தை இடுப்பில் அணிஞ்சிண்டு உன்னுடைய பூ போன்ற பாதங்களில் அணிஞ்ச சலங்கை ஒலிக்க இங்கே ஓடிவா. உன்னிடம் அன்பில்லாதவர்களுக்கு எட்டாத மூர்த்தியே எண்ணற்கரியான பிரானே. உன்னுடைய இந்த நூல் திரிய எரிச்சல் ஏற்படாதவாறு நன்ன எண்ணெயெல்லாம் போட்டு நெய்யெல்லாம் போட்டு நன்னா திரித்து உனக்கு எரிச்சல் ஏற்படாத மாதிரி உனக்கு நான் காதலை குத்துவேன். இந்த துளை காதை குத்தினாதானே அந்த கண்ணுக்கு லட்சணமாக ஒரு அழகாக இருக்கக்கூடிய அழகான தங்க காதணிகளை அணிய முடியும். நீ காது குத்திந்தாதானே அந்த காதணிகளை அணிய முடியும். அதனால் நாராயணா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. இந்த பாசுரத்தில் நாராயணா என்னும் திருநாமம் ஒலிக்கிறது. வெய்யம் எல்லாம் பேரும் மார்கடல் வாழும் மகர குழை கொண்டு வைத்தேன் வெய்யவே காதில் திரியை இடுவன் நீ வேண்டியதெல்லாம் தருவன் உய்ய ஆயர் குலத்தினில் தோன்றிய
ஒன் சுடராயர் கொழுந்தே மெய்யன்மை செய்து இள ஆய்ச்சியர் உள்ளத்து மாதவனே எங்கே வராய். எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கிற மாதிரி, இந்த யாதவர் குலத்துக்கே பெருமை சேர்க்கிற மாதிரி இந்த குலத்தில் வந்து பிறந்த அந்த ஆயர் குல கொழுந்தே, இந்த உலகத்தையெல்லாம் தந்தாவிட மதிப்பு போட முடியாது. அவ்வளோ விலை மதிக்கத்தக்க ஒரு சுறாமீன் வடிவத்தில் செய்யப்பட்ட மகர குழையை உனக்காக நான் செஞ்சு வச்சுருக்கேன். இதை போட்டியனாக்கா உன் காதில் இருக்கிற அந்த துளையானது கொஞ்சம் பெருசாக இருக்கும். உனக்கு காது அரிக்காமல் இருக்கிற மாதிரி நான் உனக்கு திரியிடுகிறேன். நீ பாலோ பழமோ எதை கேட்குறியோ நான் தரேன். நீ நடக்கும்போது அந்த கோபியர்களாம் மயங்கறாளே, அந்த மயங்கக்கூடிய மாதவா நீ என் அருகே வருவாயாக, வந்து காது குத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இந்த பாசுரத்தில் மாதவன் மாதவா அப்படிங்கிற திருநாமம் ஒலிக்கிறது. வன நன்றுடைய வைரக் கடிப்பிட்டு வார்க்குவாது தாழப் பெருக்கே குணநன்று உடையர் இக்கோபால பிள்ளைகள் கோவிந்தா நீ சொல்லிக் கொள்ளாய். இணை நன்றழகிய இக்கடிப்பிட்டால் இனிய பலாப்பழம் தந்து கன நன்றனை முலை உண்ணத் தருவன் நான் சோத்தம்பிரான் எங்கு வாராய். கோவிந்தா. இடை சிறுவர்கள் எல்லோரும் அந்த மாதவனை எப்படி கூப்பிடுவானா, கோவிந்தான்னு கூப்பிடுவானாம். இந்த இடை சிறுவர்கள் அவள் எல்லாரையும் பார்த்தையா, எல்லாரும் அவள் அம்மா சொல் பிரகாரம் கேட்டு அவள் காதை குத்திண்டு வைரக்கடுக்க நனைஞ்சுண்டு இருக்கா. நீ ஏன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற? இந்த அழகான இந்த காதணியை, இதை அந்த மகர குழாய் இருக்கைய மகர குழை, அதை நீ போட்டியானாக்கா நான் உனக்கு ஸ்வீட்டாக அப்படியே இனிப்பான பலாப்பழம் தருவேன். நீ நல்லவன் இல்லையா? பாப்பா வந்து காது குட்டிண்டு மடியில் படுத்துட்டு என்கிட்ட பால் ஒன்று வருவாயாக அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. இந்த பாசுரத்தில் கோவிந்தா என்னும் திருநாமம் ஒலிக்கிறது. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தன் என்ன திருநாமத்துக்கு ஈடு இணையே இல்லை அப்படின்னு சொல்லுவாள். இதோட இந்த பாசுரத்தை நான் முடிச்சுக்கிறேன். திருப்பியும் மறுபடியும் சந்திப்போம். மீதி பாசுரங்களை அப்புறமா பார்ப்போம். நன்றி, வணக்கம்.